திருமறைகள் போற்றும் திருமகனே திருமறைகள் போற்றும் திருமகனே திருமகனே பரமதயாளனே படிக்காசினாதனாய் படியலந்திடு போனே புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவு மறுப்பிலே பெற்ற பாவை மருகிலே வளர்ந்தாலும் அமிழ்தினிய தமிழுக்கு சிறப்பாயிரம்படி சிறக்க வைத்த பேரறிஞர் பண்பை தோண்டிய என் உயிரிழமையான பிரிவுகளே அன்பர்களே நண்பர்களே நாடாக்கலாரசிகளே உங்கள் அனைவருக்கும் சிறந்தார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய பணிக்கு செல்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எடுதந்தானே பிள்ளையிலே அதே பாடவந்தேனவள் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூற எடுதந்தானே பிள்ளையிலே நமக்கென்று உள்ளதை தந்தையும் தாயும்
அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான் ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அண்ணால் துணைக்கு இருந்தாள் பனையில் அவனது எதுவுமே நடப்பதில்லை. சிவனது எதுவுமே நடப்பதில்லை. எழுதந்தானே தில்லையிலே அதை காண வந்தேன் அவன் எல்லையிலே. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அரணை கூட எழுதந்தானே தில்லையிலே. அருளுடன் பாடியே தேவரமே சுந்தரரும் சமணருமே அந்த அருளுடன் பாடிய தேவாரமே. இப்போவே தனிலே அனைவருமே இப்போவே தனிலே அனைவருமே அந்த செப்பிடும் தோணலில் பெருங்குணமே செப்பிடும் தோழனில் பெருங்குலமே. எழுதந்தானே தில்லையிலே அதே பணமதே நபள் எல்லையிலே இறைவனை இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அரணறி கூற எழுதந்தானே தில்லையிலே. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசை குடுவது வழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்து 13 ஆண்டு தொடங்கிவிட்டது. ஆனால் என்னுடைய பேரை அமரேந்திரன் கூறுவார்கள். 1000 ஆண்டுகள் அக்கினியிலே கடுதம் புரிந்து கொண்டு ஐராபாத ஆணை பரிசு பெற்று இந்த அமர்லோகத்தை அதிபதியாக அமரேந்திரன் என்றும் தேவர் என்றும் பெயர் பெற்று வருகிறேன். ஆனால் 14 ஆண்டுகள் முடிந்து 13 ஆண்டு தொடங்கிவிட்டது. மாதலை அழைத்துக் கொண்டு தேவதை உங்களுக்கு செய்ய வேண்டும் அல்லவா? அன்பார்ந்த கலா ரசிக பெருமக்களே, இங்கு தெய்வந்தரனாக வேடமேற்று நடிக்கும் விஜயகுமார் அன்னார் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். ஐயா டீ கொண்டு வாங்க. டீ டீ ஒரு 50 டீ கொண்டு வா. வியாபாரமா பண்ற? மாலை அணிவித்து பொட்டி கடை வச்சிருக்கியா? மரியாதை செய்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் விழாக்குழுவில் இருக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலெக்டர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்னம் சிறு பெண் போலே சிட்டாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீதூர்க்கை சிரித்திருப்பாள். சின்னம் சிறு பெண் போலே சிட்டாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே சீதூர்க்கை சிரித்திருப்பாள். சின்னம் சிறு பெண் போலே
ஒன்றும் கிடையாது சின்னம் சிரிப்பில் போனே செய்தேன். ஆனால் அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள். 33 தேவர்களும் 40 அரிசிமார்களும் கிண்ணறர் கும்புட சித்தவத்தார்கள் அனைவருமே ஒன்று கூடிவிட்டார்கள். ஆனால் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடினால் ஒருவரை மட்டும் காணவில்லை. ஏனென்றால் அவர் வந்தால் சபை கலகலப்பாக இருக்கும். அவர் தான் ராஜரிஷி மகரிஷி விஸ்வாமித்திரரை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அல்லவா. அதோ ஆரவாரமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை எதிர்பார்ப்போம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அந்தனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அந்தனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெய்வ சபை கூடுவது வழக்கம். தெய்வ சபை கூடி நடந்து கொண்டிருப்பது நடக்கப்போவை அனைத்தும் கலந்துரையாடுவது வழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்து இன்று 1ஆம் ஆண்டில் முதல் நாள் துவக்கத்தை முன்னிட்டு தெய்வலோகத்தில் மாதிரி தெய்வ துந்துவை முழங்கிவிட்டான். சென்று அமரேந்திரனை சந்திக்க வேண்டும். நலமாக வாழ்வாயாக. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவ சேவை கூடுவது வழக்கம். உண்மைதான். 12 ஆண்டுகள் முடிந்து 13 ஆண்டு தொடங்கிவிட்டது. தேவர்கள் மூவர்கள் கிண்ணர் கும்பிடுவர் அனைவரும் வந்து விட்டார்களா? ஆனால் அனைவரும் வந்து விட்டார்கள். எனது உற்ற நண்பர் தன்னுடைய நண்பர் உற்ற நண்பன் ராஜரிஷி வந்து விட்டாரா? ராஜரிஷி இல்லாமல் சபை கலகலப்பாக இல்லை. ஏனென்றால் கருந்தாடியும் வெந்தாடியும் ஒன்று சேர்ந்தால் தானே சபையை களை கட்டும். அதோ ஆரவாரமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை எதிர்பார்ப்போம்.
ஒரே அமைதி. எங்கும் ஒரே அமைதி. என்ன தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் தேவர்கள் சொல்கின்ற இருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆகையால் மீண்டும் சபை கூடும் நாள் வந்து விட்டதோ? அப்படியானால் அழைப்பு விடுக்காமலே தேவந்திப்பு முழக்க செய்வதா? உனக்கு என்ன ஆணவம்? தெய்வ சபைக்குரிய தெய்வேந்திர பட்டத்தை பெற்று வைத்தோம் என்ற ஆணவமா? 1000 ஆண்டு அக்கினிலே தவம் இருந்து ராஜ ரிஷி என்ற பட்டத்தை பெற்ற என்னை அவமதிப்பதா? இதோ சபைக்கு வருகிறேன். இதோ வருகிறேன். வாருங்கள் மகரிஷி அவர்களே, வாருங்கள். வருக வருக மகரிஷி அவர்களே. வாருங்கள் தேவேந்திரா. எல்லா நலமும் பெற்று நீடோடு காலம் வாழ வாழ்த்துகிறேன். தங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். தேவேந்திரா, சபைக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அதோ தெரியுது பாரு. 33 தேவர்களும் 44 ரிஷிகளும் கிண்ணறர் கும்புனர் சித்தவித்தர்கள் அனைவரும் வந்து விட்டார்கள். அனைவரும் வந்து விட்டார்கள். அக்னி தேவன், வாயு தேவன், வர்ண தேவன் அனைவரும் வந்து விட்டார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். சபையே களை கட்டி நிறைந்து நிற்கிறது அல்லவா? ஆனால் அனைவரும் வந்து விட்டார்கள். ஆனா அனைவரும் வந்து விட்டாலும் கூட தம்முடைய நண்பர், ஆத்ம நண்பர். ஏனென்றால் யாரையோ தேடுது என் கண்கள். ஏதோ சபையில் குறையும் தாயை காணாத செயல் போல் என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எனது நண்பர் வசிஷ்ட பெருமான் வந்திருக்கிறாரா? அதுதான பார்த்தேன். இச்சபைக்கு எதிர்வாதம் செய்யும் வசிஷ்டர் வந்துவிட்டார். எதிர்வாதம் செய்தால்தான் சபை கலகலப்பாக இருக்கும். வசிஷ்டரை பார்க்கலாமா? பார்க்கலாம். சபையே எவ்வளவு களக்கட்டி நிரம்பி நிற்கின்றது. கருந்தாடியும் வெள்ளத்தாடியும் சேர்ந்தால்தான் ஒரு காரியமே களக்கட்டி நிற்கும் இல்லையா? தெய்வேந்திரா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். 12 ஆண்டுகள் முடிந்து மீண்டும் சபைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லவா? உண்மைதான். ஆகினால் இச்சபையில் ஏதாவது கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறீர்களா? மகரிஷி அவர்களே, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். உண்மைதான். அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள். சபை கலகலப்பா இருப்பதற்கு ஒரு நடனம் நிகழ்ச்சி வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் கலை நிகழ்ச்சி இருந்தால்தானே நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியா? இப்பொழுதே நாட்டியத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன். ஊர்வசியை ஏற்பாடு செய்யவா? பரிச்சயமான ஒரு மங்கை இருக்கிறார் அல்லவா? யார்? மேனகை. பழசெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாயா? ரம்பை, ஊர்வசி. அவளை அழைத்து வா. மேனகை அழைத்து வந்து விடுவோம். யார் அங்கே? மகரிஷி அவர்களே, நடனம் இருந்தா தான் சபை கலகலப்பாக இருக்கும். உண்மைதானே? 12 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தேவர்கள், முனிவர்கள், 33 தேவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லவா? சபையில் ஒரு கலகலப்பு வேண்டும் அல்லவா? ஆகையினால் தான் நாட்டியத்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜரிஷிக்கு கொஞ்சம் நாட்டம் இருக்கு. கலகலப்பாக இருக்கும். உண்மைதானே? மங்கை என்றாலே அவர் மனம் மாற்றமாகிவிடும். உண்மைதானே? ஏனென்றால் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லோரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும். பிறகு நமது காரியத்தை பார்க்கலாம். ராஜரிஷிக்கு பிடிக்காது, விரும்ப மாட்டார். அதோ மேனகை வந்துவிட்டார். ஆசனத்தில் அமருங்கள். இதோ நாங்கள் அமர்கின்றோம்.
அப்படியே தூங்கணும் எழுப்பிடுங்க இருக்கிறது 4 பேர் அதிலே 3 பேர் படுத்து தூங்கணும் எப்படி ஆகுறது எதுக்கு தூங்குறிய? ஹலோ எழுக்க ஏறுங்க ஏறு அக்கா ஏறு ஏறு எழுப்பிடு பாருங்க. ஹலோ ஹலோ எழுப்பிடு ஆனா வணங்குங்கம்மா. இங்கு இருக்க விஸ்வாமித்திரர் வேண்டும். மன்னார்குடி சேர்ந்த வெள்ளச்சாமி அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடியும் மாலையும் அனுமதிக்கப்படுகிறது. காமராசரோட சிஷியார் நாதனை கண்டேனடி நாதனை கண்டேனடி என் தோழி நாதனை கண்டேனடி என் தோழி நான் அவனை நினைந்து நாளில் வாராமல் தானே தனி கையமுடு சுகமிகு தருமதில் நாதனை கண்டேனடி என் தோழி நாதனை கண்டேனடி ஆதாரம் நீ அருள் நீ வேதமும் நீ விமலனே ஆதாரம் நீ அருள் நீ வேதமும் நீ விமலனே விளையாடும் கலைஞானமே விளையாடும் கலைஞானமே என் மனமது சுபெருமே நாதனை கண்டேனடி என் தோழி நாதனை கண்டேனடி மணக்கோயில் தனில் வாழும் மன்னனடி தினமும் இணையாளும் தெய்வமடி மணக்கோயில் தனில் வாழும் மன்னனடி தினமும் இணையாளும் தெய்வமடி எதற்காக செல்வானோ ஏனிங்கு வாழ்ந்தானோ எதற்காக செல்வானோ ஏனிங்கு வாழ்ந்தானோ கலைஞானமா காதல் வேதமா கலைஞானமா காதல் வேதமா கனிவுடன் சுகமிகு தருமதில் வந்த நாதனை கண்டேனடி என் தோழி நான் அவனை நினைந்து நானில் வாராமல் தானே தனி கையுடன் சுகமிகு தருணமதில் வந்த நாதனை கண்டேனடி நாட்டியமா இவள் நாட்டியமா ஆடினாள். இதுவரை இப்படி ஒரு நாட்டியத்தை பார்த்ததில்ல. அதிலே நாட்டம் அதிலே நாட்டியமா இது நாட்டியம் இல்லை, இது கலை நிகழ்ச்சி. அவள் ஆட்டமா ஆடினாள். அடடடடா. இதுவரை இப்படி ஒரு நாட்டியத்தை கண்டு கழித்ததில்லை. அடடட. நல்லா இல்லையா இப்படி ஒரு நாட்டியத்தை பார்த்ததில்லை. சேச்சிரனா தெய்வேந்திரா, அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஜன்மானத்தை கொடுத்து அனுப்பிவிடு. மேனகைக்கு பின்பாக ஏய்! இவள் மீது நாட்டம் கொள்கிறீர்களோ அப்படியே ஆகட்டும் வர சொல்லுங்க சாமான தருகிறோம். தெய்வேந்திரா, மகிழ்ச்சி அவர்களே, எல்லோரும் நலமாக மகிழ்ச்சியாக ஆகிவிட்டோம். தாங்கள் குறிப்பிடி நடனத்தை முடித்து விட்டோம். வழக்கம் போல் தலைமை பொறுப்பை தாங்களே ஏற்று நடத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும். குருதேவா, தாங்களுக்கு சம்மதம் தானே? தாங்கள் கூறினால் அனைத்தும் சரியாகத்தான் அப்படியே நடக்கட்டும். மகரிஷி அவர்களே, என்னுடைய விண்ணப்பம் சொல்லுங்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேவசை கூடுவது வழக்கம். ஆனால் கூடும் போதெல்லாம் தேவர்களை பற்றி பேசுவது வழக்கமாகிவிட்டது. ஆனால் இந்த முறை ஒரு மாற்றமாக இருக்கட்டுமே. சொல்லுங்கள், என்ன பேச வேண்டும்? இந்த பூவுலகத்தை பற்றி பேசலாம். என்ன தேவலோகத்திலே பூலகத்தை பற்றி பேச போயிருக்கலாம்? தெய்வேந்திரா, இது என்ன விந்தை வேடிக்கையாக இருக்கிறது? என்ன வித்தையாக இருக்குது? எதற்கு வேடிக்கையாக இருக்குது? ஏனென்றால்
தேவச கூடும் போதெல்லாம் தேவர்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த முறை பூ உலகத்தை பத்தி பேசலாம், பூலகத்தை பத்தி பேசலாமே. இதைத்தான் நான் கூறுகிறேன், வேற ஒன்று தவறாக நான் கூறவில்லை அல்லவா? பேசுங்கள் பேசுங்கள். ஏனென்றால் இந்த பூ உலகத்திலே பொய் சொல்லாதவன், பிறகு தந்தார விட்டு பிரதாரம் இச்சிக்காதவன், தேடி வருவருக்கு இல்லை என்று கூறாமல் அள்ளி கொடுக்கக்கூடியவன். ஏனென்றால் யார் வந்தாலும் இல்லை என்று கூறாமல் அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லல். அப்படிப்பட்டவன் இந்த பூ உலகத்திலே இருக்கிறானா இல்லையா? மகரிஷி அவர்களே,